கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ, IUML, அதுக்கப்புறம் விசிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவிகேக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எங்க கூட்டணியை விட்டுட்டு உங்ககிட்ட வரல, வெளியே இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இது ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கணும்னா, அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால சரி ஓகே கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்பயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த பெடரலிசம்க்கு அகேன்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் திட்டீங்கன்னா அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். அதனால மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கோம். எதிர்த்து நின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சோ இந்த அரசியல் களம் இன்னும் சூப்பரா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி PM ஸ்ரீ ஹிந்தி மொழி திணிப்புக்கு கேட்டுட்டு இருக்காங்க அண்ணன். அண்ணன் திருப்பரங்குன்ற விஷயம் மாதிரியோ இல்ல வந்து மத்த விஷயங்கள் மாதிரியோ நீங்க அமைதியா இருக்க முடியாது. காங்கிரஸ் மட்டும் தான் இன்னைக்கு கூட போராட்டம் எல்லாம் பண்ணாங்க, நீங்க பண்ணல. அடுத்து ஸ்ட்ராங்கா இறங்குங்கண்ணே, ஸ்ட்ராங்கா இறங்கி கேள்வி கேளுங்க. தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் த பீப்புள். சோ மக்களுக்காக இறங்கி ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. வி ஆர் வெயிட்டிங். ஸ்டோரி போட்டிருக்கல, கலைஞர் ஐயா வந்து ஏதோ ஒரு பக்கு டாக்கு இது போட்ட, அந்த பக்கு டாகே நல்லா இருக்கு. ஆனா உன் பண்ணி மூஞ்சி வாயை வச்சுக்கிட்டு நீ பேசாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ பேசின பேச்சு கூட சரி மூல வளர்ச்சி இல்லாம பேசுனேன்னு சொல்லி நான் விட்டுறலாம். ஆனா நீ போடுற ஸ்டோரி வந்து என்ன ட்ரிகர் பண்ணி விடுது. அக்கௌண்ட் இப்பதான் சஸ்பெண்ட் ஆச்சு. சரி இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, நம்ம மூடிட்டு இருக்கலாம்னு பார்த்தா முடியாது. இப்படி ஒரு கேவலமான ஸ்டோரிய போட்டிருக்கு. ஏய் யாரு நீ நாயின்னு சொல்ற? உன் பேர் தான், உன் பேர்லயே நாய் இருக்கு. நாய் ஆக்சுவலா ஒரு அழகான நன்றி உள்ள ஜீவன். நீ வந்து நன்றி, வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத ஒரு ஜடம் நீ. சரியா? ஜடம் ஜூலி நீ. ஓகேவா? நீ வந்து இந்த மாதிரி கேவலமா ஸ்டோரி போட்டுக்கிட்டு தோத்து போயிட்டா மூடிக்கிட்டு இருக்கணும். சரியா? இவங்க தயவுல தான் இவங்க வந்தாங்க, அவங்க ஓட்டு போட்ட 1 கோடி மக்கள் என்னடி லூசாடி? அறிவு இருக்கா உனக்கு? ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராங்கா மக்களுக்காக நிக்கணும்னு எங்க CM சார் விஜய்க்கு தெரியும். நீ அவருக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு தகுதியும் இல்ல, உனக்கு தராதாரமும் கிடையாது. ஓகேவா? அதை வந்து அவரு பார்த்துப்பாரு. அப்புறம் என்ன சொன்ன, நீ ஏதாவது பண்ணல அப்படின்னா நாங்க கேள்வி கேட்போம். நீங்க கேள்வி கேட்கற வரைக்கும் நாங்க என்ன வாயை மூடிக்கிட்டு இருப்போமா? நீ கேள்வி கேட்க ஒண்ணு செய்வோம். சரியா? அதனால ஜூலி அரசியல் எப்படி நடத்தணும்ட்டு நீ வந்து விஜய் அண்ணாக்கு சொல்லி கொடுக்கறது பதிலா உன்னை நீ திருத்திக்கிட்டு ஒழுங்கா வாழப்பாரு உன் வாழ்க்கைய.